ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல கிளாஸ் 18 பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் 18ல என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி பேஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம், காப்பி பண்ணி எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போது பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்னா என்னன்னா, இன் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 2007 paste special is a feature that allows you to paste only specific aspect of cell data. ஸோ இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் என்ன பண்ணணும்னா, ஸோ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம்னா ஒரு செல்லில் என்ன இருக்கோ அது அப்படியே காப்பி ஆகி பேஸ்ட் ஆகும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அதில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் இருந்தால் போதும், இல்லை ஏதாவது ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருந்தால் அந்த ஃபார்மேட் பேஸ்ட் ஆகணும், இல்லை ஏதாவது ஃபார்முலா மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் போது, ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒன்று வேணும்னும் போது தேவைப்படுறது தான் பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன். For example, you can choose to paste only the values found as a result of a formula or only the formatting without the cell content. ஸோ உள்ள செல்லு என்ன கண்டென்ட் இருக்கோ அது தேவையில்லை, அதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காங்களோ அது மட்டும் வேணும் அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணுறது தான் பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன். இப்படி தான் இருக்கும் பேஸ்ட் ஸ்பெஷலில். இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ பாருங்கள், எக்ஸலில் இப்போ நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பக்கத்து ஷீட்லேயும் சேம் டேட்டா வேறு ஒரு நேமில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஃபார்மேட் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் எப்படி செப்பரேட்டாக நம்ம பேஸ்ட் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா, ஸோ இங்கே ஹோம் டேபில் பேஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஒரு ஹேரோ மார்க் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷல். ஸோ அதிலே ஃபார்முலா, பேஸ்ட் வேல்யூஸ், நோ பார்டர், டிரான்ஸ்போஸ், பேஸ்ட் லிங்க், பேஸ்ட் ஆஸ் ஏ ஹைப்பர் லிங்க், ஆஸ் பிக்சர். ஸோ இந்த ஆப்ஷனெலாம் இருக்குது. இந்த ஆப்ஷன் இந்த பேஸ்ட் ஸ்பெஷலுக்குள்ளேயே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ நான் ஒன்று காப்பி பண்ணுறேன் நார்மலாக. ஸோ காப்பி கொடுத்துட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் போனீங்கன்னாவே அதிலே வேல்யூஸ், ஃபார்மேட்டு, டிரான்ஸ்போஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ நார்மலாக ஒரு டேபிளில் காப்பி பண்ணி இப்போ பேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன பேஸ்ட் ஆகிருக்கு, இது எப்படி இருக்கோ அப்படியே, இது என்ன ஃபார்முலா, இது என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபார்மேட்டு எல்லாமே அப்படியே பேஸ்ட் ஆகிருக்கு. இதில் இல்லை எனக்கு வந்து ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை, வெறும் வேல்யூஸ் மட்டும்தான் பேஸ்ட் ஆகணும், இல்லை கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மட்டும் காப்பி பண்ணி நான் வேறு ஒரு டேபிளில் அப்ளை பண்ணணும் அப்படின்னும் போது தேவைப்படுறது தான் இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன தேவையோ அதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு இந்த கிரேடில் இருக்கு இல்லையா இந்த ஃபார்முலா, ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் எனக்கு இங்கே அப்ளை ஆகணும். ஸோ இதுக்கு இந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு இங்கே இந்த கிரேட் அப்ளை ஆகணும். ஓகேங்களா? ஸோ இங்கே எப்படி கிரேட் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, ஃபெயிலுக்கு எஃப்னு கொடுத்துருக்குறாங்க. 90 எபோவ் எடுத்தால் ஏ கிரேட், 60 எபோவ் எடுத்தால் பி கிரேட், 40 எபோவ்னா சி கிரேட், அண்ட் 35 எபோவ்னா டி கிரேட், இப்படி இருக்குது. ஸோ இதே கண்டிஷன் தான் எனக்கு இங்கே இருக்கிற டேபிளுக்கும் அப்ளை ஆகணும். அதுக்கு இந்த கிரேட் ஃபார்முலா மட்டும் வேணும் அப்படின்னும் போது எப்படி பண்ணலான்னா, ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த செல் மேலே வச்சு கிளிக் பண்ணி எப்பயும் காப்பி பண்ணுற மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எந்த ஷீட்லேயோ இல்லை எங்கே வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு ஸ்பெஷல். ஸோ பேஸ்ட்டு ஸ்பெஷல் இதனோட ஷார்ட்கட் வந்து Ctrl+Alt+V, Ctrl+Alt+V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷல் ஓப்பன் ஆகும். இதில் இங்கே பேஸ்ட்டுன்னு இருக்கிற இடத்துல இந்த ஆல் எப்போவுமே ஆனில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆல் எப்போவுமே ஆனில் இருக்கணும். அதே மாதிரி அதுக்கு கீழே பாருங்கள் ஆப்ரேஷன் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை அடுத்தது பார்க்கலாம். அதுக்கு கீழே 2 ஆப்ஷன் ஸ்கிப், பிளாங்க்ஸ், டிரான்ஸ்போஸ் இன்னும் இருக்கும். 3 பார்ட்டாக செப்பரேட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ இதில் பேஸ்டில் எப்போவுமே ஆல் வந்து கிளிக்கில் இருக்கணும். ஸோ இதில் எனக்கு இப்போ என்ன வேணும், ஃபார்முலா மட்டும் தானே வேணும். ஸோ அப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஃபார்முலாஸ். ஸோ இந்த ஃபார்முலாஸ் கொடுத்தீங்கன்னா வெறும் ஃபார்முலா மட்டும் இந்த டேபிளுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஃபார்முலா அப்ளை ஆகிடுச்சா? ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே கிரேடுன்றது என் செல்லில் இருக்குது, அது இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணது எம்மில் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, அதனோட ஃபார்முலா மட்டும்தான் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படியே அடுத்த இடத்துக்கு வேணும்னா இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா அடுத்த இடத்துக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி தான்
80 above எடுத்தா பி கிரேடு அந்த மாதிரி ஓகேங்களா. 90 above இருந்தால் ஏ கிரேடு, 60 above இருந்தால் சி கிரேடு அந்த மாதிரி. சேம் அங்கே என்ன ஃபார்முலா கண்டிஷனோ அதே கண்டிஷன் இங்கே அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஃபார்முலா மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணுறது. ஸோ அடுத்தது என்ன இருந்துச்சு, வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து இந்த வேல்யூஸ் வந்து என்னென்னா இப்போ நம்ம இங்கே ஃபார்முலா மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சோம். ஸோ இப்போ பாருங்கள் இங்கே டோட்டலுக்கு சம் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு இந்த ஃபார்முலா வேணால் இதில் இருக்கிற டோட்டலோட வேல்யூஸ் மட்டும் எனக்கு வேணும்னும் போது இந்த வேல்யூஸ் கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த டோட்டலில் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கேயே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நார்மலாக பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள், ஃபார்முலா வந்து இருக்குது, அந்த ஃபார்முலாவோட நமக்கு பேஸ்ட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு ஃபார்முலா வேணால் இதில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னும் போது காப்பி பண்ணிவிட்டு பேஸ்டில், ஸோ பேஸ்ட் ஸ்பெஷலில் வேல்யூஸ் இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எனக்கு வேல்யூஸ் மட்டும் காப்பி ஆகிருக்கு, அதில் இருக்க ஃபார்முலா எதுவுமே காப்பி ஆகலை ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து வேல்யூஸ் மட்டும் காப்பி ஆகிறது. ஸோ இதுலேயே பாருங்க வேல்யூஸ் அண்டு நம்பர் ஃபார்மேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ என்னன்னா எனக்கு ஃபார்முலா வேண்டாம், வேல்யூஸ் மட்டும் பேஸ்ட் ஆகணும், ப்ளஸ் அதில் ஏதாவது நம்பர் ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃபார்மேட்டும் எனக்கு வரணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ இங்கே ஆவரேஜுக்கு நான் பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுக்குறேன். ஸோ பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்துட்டேன். ஆவரேஜுக்கு அதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இப்போ என்னன்னா இதில் இருக்கிற ஃபார்முலா வேண்டாம், இதில் இருக்கிற வேல்யூஸும் ப்ளஸ் இந்த நம்பர் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்களே பர்சன்டேஜ், இதை ரெண்டு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா காப்பி பண்ணிக்கிட்டு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்பெஷலில் வேல்யூஸ் அண்டு நம்பர் ஃபார்மேட். ஸோ இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்கள் நம்பர்ஸ் மட்டும் வந்திருக்கு, அதே மாதிரி ஃபார்மேட்டோட ஓகேங்களா. ஸோ இதுதான் வேல்யூஸ் அண்ட் நம்பர் ஃபார்மேட். ஸோ இதுலேயே இங்கே பாருங்கள் ஃபார்முலா அண்டு நம்பர் ஃபார்மேட் ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்னா எனக்கு ஃபார்முலாவோட நம்பர் ஃபார்மேட் வேணும் அப்படின்னும் போது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இதை கொடுத்துட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஃபார்முலாவோட நம்பர் ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்முலா இங்கே ஏதாவது வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு அப்ளை ஆகிடுக்கும். ஸோ இதை நான் வந்து பக்கத்து ஷீட்டில் போட்டு காமிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல போடுறேன் பேஸ்ட் ஸ்பெஷலில் ஃபார்முலாஸ் அண்ட் நம்பர் ஃபார்மேட் கொடுத்தோன்னே பாருங்கள் அந்த ஃபார்முலாவும் நம்பர் ஃபார்மேட்டும் நமக்கு அப்ளை ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஃபார்முலா பார்த்தாச்சு, வேல்யூஸ் பார்த்தாச்சு, இப்போது ஃபார்மேட்டு. ஸோ ஃபார்மேட்னா என்னென்னா ஏதாவது ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருந்தா அந்த ஃபார்மேட் மட்டும். ஸோ இங்கே பார்த்தோம் இல்லையா வேல்யூஸ் அண்ட் நம்பர் ஃபார்மேட், ஃபார்முலா நம்பர் ஃபார்மேட் வந்துச்சு, ஃபார்முலாவும் வந்துச்சு, இதில் யூஸ் பண்ண இந்த ஃபார்மேட்டும் வந்துச்சு. எனக்கு இப்போ ஃபார்மேட் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட் ஆப்ஷன் கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், இங்கே இருக்குது பார்த்தீங்களா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னும் போது ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பக்கத்து ஷீட்டில் பேஸ்ட் ஸ்பெஷலில் என்னது ஃபார்மேட். ஸோ இப்போ இங்கே என்ன வரணும்னா எனக்கு அங்கே யூஸ் பண்ணிக்கிற கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் என்ன பேஸ் பண்ணி யூஸ் பண்ணாங்களோ அது மட்டும் எனக்கு வரணும், வேல்யூஸ் எதுவுமே மாறக்கூடாது, நம்பர் ஃபார்மேட் எதுவுமே மாறக்கூடாது. ஸோ பாருங்கள் அங்கே யூஸ் பண்ண கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மட்டும் நமக்கு வந்திருக்கு. இதுதான் ஃபார்மேட் மட்டும் எடுத்துகிட்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறது ஓகேங்களா. அடுத்தது கமெண்ட்ஸ். ஸோ ஏதாவது கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா அந்த கமெண்ட் மட்டும் எனக்கு வந்து பேஸ்ட் ஆகணும் ஓகேங்களா. ஸோ நான் இந்த இடத்துல ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். கமெண்ட் எங்கே இருக்கும், ரிவ்யூவில் நியூ கமெண்ட். ஸோ இந்த இடத்துல நான் கமெண்ட் கொடுக்குறேன், திஸ் இஸ் கிரேட் வேல்யூ சாரின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு பக்கத்து செல்லில் எங்கே வேணுமோ அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிட்டு பேஸ்ட் ஸ்பெஷலில் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கன்னா பாருங்கள் அதே கமெண்ட், சேம் கமெண்ட் நம்ம எதெல்லாம் செலக்ட் பண்ணோமோ அது எல்லாத்துக்கும் கமெண்ட் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இதான் கமெண்ட்ஸ் மட்டும் நாம் வந்து அப்ளை பண்ணுறது காப்பி பண்ணி. அடுத்தது
வேலிடேஷன். ஸோ நம்ம ஏதாவது டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணியிருந்தா அந்த வேலிடேஷன் மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது. ஸோ நான் இந்த இடத்துல வேலிடேஷன் டோட்டலுக்கு வேலிடேஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ டேட்டா வேலிடேஷனில் இங்கே எனி வேல்யூவில் ஹோல் நம்பர் கொடுத்துட்டு மினிமம் 1 to 500க்கு மேலே எனக்கு டோட்டலில் மார்க்ஸ் இருக்கக்கூடாது. அதனால நான் டேட்டா வேலிடேஷன் 1 to 500 லிமிட் வைக்கிறேன். ஓகே கொடுத்துறேன். இப்போ இங்கே 500 மேலே 501 கொடுங்க, உங்களுக்கு எரர் மெசேஜ் பாஸ் ஆகணும். சேம் இப்போ நான் இதை காப்பி பண்ணி அங்கே வந்து வேலிடேஷன் கொடுத்தேன்னா அங்கேயும் எனக்கு 500 மேலே ஏதாவது வந்துச்சுன்னா எனக்கு அப்போது எரர் மெசேஜ் வரணும். ஸோ பேஸ்ட் ஸ்பெஷலில் வேலிடேஷன் மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போ இதுக்கு அப்ளை ஆகிடுச்சு. எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா 501 கொடுத்து பாருங்கள், எரர் மெசேஜ் வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வேலிடேஷன். டேட்டா வேலிடேஷன் மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கறது. அடுத்தது ஆல் யூசிங் சோர்ஸ் தீம் அப்படின்னா என்னென்னா, நம்ம நார்மலாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, இதில் இருக்க எல்லாமே அப்படியே வேணும்னு அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ நான் நார்மலாக இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நார்மலாக பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான். சோர்ஸ் ஆல் யூசிங் சோர்ஸ் தீம்னா இந்த சோர்ஸ் வேல்யூ அப்படியே எல்லாத்துக்கும் வர மாதிரி. ஓகேங்களா? பாருங்க, இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே வந்துடுச்சு. ஸோ அதுதான் வந்து சோர்ஸே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது. அடுத்தது ஆல் எக்ஸப்ட் பார்டர்னா என்னன்னா, ஸோ நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது இதில் இருக்கிற பார்டர்ஸ் மட்டும் இல்லாமல் வெறும் இங்கே இருக்கிற டெக்ஸ்டஸ் மட்டும் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கு, நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்டில் இந்த இடத்துல கொடுக்குறேன். பேஸ்ட் ஸ்பெஷலில் ஆல் எக்ஸப்ட் பார்டர் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பாருங்கள், எனக்கு இங்கே இருக்கிறது பார்டர் இல்லாமல் காப்பி ஆயிருக்கு. இங்கே பார்டரோடு இருக்குது, இங்கே பார்டர் இல்லாமல் காப்பி ஆயிருக்கு. அண்ட் இதே மாதிரி இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணும்போது பாருங்கள், இதனோட செல்லோட வித்து பாருங்க பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்கு. ஸோ இங்க இருக்கிற மாதிரி இங்க மாறிடுச்சு. இல்லை எனக்கு இந்த டேபிள் நாங்கள் எங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் இதே சேம் வித்தோட இருக்கணும், செல் வித்தோட இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஸோ இதை காப்பி பண்ணிட்டு இங்கேயே பேஸ்ட் ஸ்பெஷல்ல காலம் வித்துன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்க, இந்த காலம் எவ்வளோ வித் சைஸ் இருக்கோ அந்த வித் சைஸுக்கு மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் காலம் வித் மட்டும் எடுத்துட்டு வந்து நாம பேஸ்ட் பண்றது. அடுத்தது ஃபார்முலா நம்பர் ஃபார்மட்ஸ், வேல்யூ நம்பர் ஃபார்மட்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பேஸ்ட்ல இருக்கிற ஆப்ஷன். அடுத்தது ஆப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ரேஷன்ல என்னென்ன இருக்கு பாருங்க, நன், ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளை, டிவைட் 5 ஆப்ஷன் இருக்கு. ஸோ நன்னுனா ஆப்ரேஷன் எதுவுமே அங்கே நடக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளை, டிவைட 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு டேபிளோட இருக்கு. ஸோ என்னன்னா எம்ப்ளாயி, அவங்க நேமு, சேலரி. இந்த சேலரி பாருங்க ஃபார்முலாவோட இருக்கும். ஸோ இப்போ இங்கே நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து 30,000 இல்லை, 1000 வந்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே வந்து 32 ஆட் பண்ணணும், 45லேருந்து 48 மாற்றணும். இதை வந்து இங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன பண்ணலான்னா, ஸோ இதை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற பிளாங்க் செல்லும் சேர்ந்து இந்த இடத்துக்கு பேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம தனித்தனியாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம்னா அந்தந்த வேல்யூக்கு நேராக நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை இப்படி ஒன்றா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது இந்த பிளாங்க் செல்லுக்கு நேராக என்ன வரும், பிளாங்க் செல் தான் வரும். ஸோ எனக்கு பிளாங்க் செல் இல்லாமல் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஸ்பெஷலில் ஆப்ரேஷனில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அடிஷன் பண்ண போகிறோம். ஸோ ஆட் கொடுத்துக்கோங்க. இந்த பிளாங்க் செல்லுக்கு வந்து எனக்கு பிளாங்க் செல் வரக்கூடாது அப்படின்னும் போது ஸ்கிப் பிளாங்க்ஸ் அதை கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து ஆப்ரேஷனில் ஆடு, அது வந்து அடிஷன் பண்ணுறதுக்காக, பிளாங்க் செல் வந்து இங்கே காப்பி ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸ்கிப் பிளாங்க்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ பாருங்கள், இந்த 2000, இங்கே 4000, இங்கே 6000 ஆட் ஆயிருக்கு. பட் நடுவில் இருக்கிற பிளாங்க்ஸ் எல்லாம் வந்து நமக்கு மேட்ச் ஆகலை. அதே வேல்யூ, பழைய வேல்யூ என்ன இருந்துச்சோ அதே வேல்யூ தான் இருக்குது. ஓகேங்களா?
ஸோ இதுதான் ஸ்கிப் பிளாங்க்ஸ். ஸ்கிப் பிளாங்க்ஸ்னால் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது பிளாங்க் செல் இருக்கிற இடத்துல நமக்கு பிளாங்க் செல் வராமல் அந்த பழைய செல்லில் என்ன இருந்துச்சோ அதே வேல்யூ வருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அடிஷன். அதே நம்ம இப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா சேம் அதே மாதிரி தான் காப்பி பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. பேஸ்ட் ஸ்பெஷலில் சப்ட்ராக்ட் ஸ்கிப் பிளாங்க்ஸ் கொடுத்தோன்னே பாருங்கள் சப்ட்ராக்ட் ஆயிடுச்சு. அடுத்து மல்டிப்ளையும் சேம் அதே மாதிரி தான். மல்டிப்ளை கொடுத்துட்டு ஸ்கிப் பிளாங்க்ஸ் இப்போ மல்டிப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து டிவிஷனும் சேம் அதே மாதிரி தான். டிவைட் ஸ்கிப் பிளாங்க்ஸ். ஓகேங்களா? சப்போஸ் இங்கே பிளாங்க் செல் இல்லாமல் இங்கே ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம அப்போ ஸ்கிப் பிளாங்க்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆப்ரேஷன். அடுத்தது டிரான்ஸ்போஸ். ஸோ டிரான்ஸ்போஸ்னா என்னன்னா, ஸோ இப்போ இங்கே வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கு, வெர்டிக்கலாக இருக்கு. அதாவது எம்ப்ளாயி ஐடி, நேம், சேலரி எல்லாம் காலம்ல இருக்கு. 101, 102, 103, 104, 105 வந்து ரோ வைஸ்ல இருக்கு. ஸோ காலம் ரோன்னு இருக்கிறத நான் அப்படியே வந்து தலைகீழாக மாத்துறேன். அதாவது 101, 102 வந்து எனக்கு காலம்லையும், எம்ப்ளாயி ஐடி, நேம், சேலரி வந்து எனக்கு வந்து ரோலையும் வரணும். வெர்டிக்கலாக இருக்கிறது ஹரிசாண்டலாக மாறணும். ஹரிசாண்டலாக இருந்துச்சுன்னா அது வெர்டிக்கலாக மாற்றுறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு பேஸ்ட் ஸ்பெஷலில் டிரான்ஸ்போஸ் ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்கள் எம்ப்ளாயி ஐடி, நேம், சேலரி இப்படி வந்துச்சு. இது வந்து காலம் வந்துச்சு. எம்ப்ளாயி ஐடிஸ் எல்லாம் காலம்ல வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இப்படி இருக்கிறதே எனக்கு மறுபடியும் பழைய மாதிரி மாற்றணும் அப்படின்னா, அதாவது ஹரிசாண்டலாக இருக்கிறத வெர்டிக்கலாக மாற்றணும்னா சேம் இதை காப்பி பண்ணிட்டு அதே பேஸ்ட் ஸ்பெஷலில் டிரான்ஸ்போஸ் கொடுத்தீங்கன்னா இப்படி மாறிடும். ஓகேங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் வெர்டிக்கலாக இருந்தால் ஹரிசாண்டலாக மாற்றிக்கலாம், ஹரிசாண்டலாக இருந்தால் வெர்டிக்கலாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிரான்ஸ்போஸ். ஸோ அடுத்தது இப்போ எனக்கு ஒரு டேட்டா இருக்குது. இந்த சேம் டேட்டாவை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒரு இடத்துல. ஸோ பழைய டேட்டாவில் ஏதாவது நான் சேஞ்சஸ் பண்ணேன்னா நான் இப்போ புதுசாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற இடத்துலையும் எனக்கு சேஞ்சஸ் ஆகணும் அப்படின்னும் போது ரெண்டுத்துக்கும் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணால் மட்டும்தான், ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம பழைய டேட்டாவில் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா புது டேட்டாலையும் மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி பண்ணலாம்னா, ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்பெஷலில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா பேஸ்ட் லிங்க். ஸோ நான் வந்து ஒரு டேபிளுக்கு இன்னொரு டேபிளுக்கும் லிங்க் கொடுக்க போகிறன்ற மாதிரி. ஸோ லிங்க் கொடுத்து இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த இடத்தோட இது கனெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் இந்த இடத்துல 20,000 அப்படின்னா பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறிடுச்சு. ஸோ ஒன்றுத்துக்கும் லிங்க் கிரியேட் ஆயிருக்கு. இது பேர் தான் லிங்க். ஓகேங்களா? ஸோ அதே எனக்கு வந்து ஹைப்பர் லிங்க் ஆகணும். ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணும்போது இதனோட சோர்ஸ் டேட்டா எங்கே இருக்கோ அங்கே போகணும் அப்படின்னா என்னன்னா, ஸோ சேம் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆஸ் ஹைப்பர் லிங்க்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு பேஸ்ட் ஆஸ் ஹைப்பர் லிங்க் கொடுத்தோன்னே பாருங்கள் ஹைப்பர் லிங்க் கிரியேட் ஆகிடுச்சு. கிரியேட் ஆனது எப்படி தெரியும், ஹேண்ட் சிம்பிள் வரும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கர்சர் வந்து எம்ப்ளாயி ஐடிக்கு போகும். பாருங்கள் நான் கிளிக் பண்ணுறேன் எம்ப்ளாயி, வேறு எங்கேயாவது கர்சர் வச்சுட்டு இதை கிளிக் பண்ணுறேன் எம்ப்ளாயி ஐடி போச்சு. ஸோ இது வந்து ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது அதனோட சோர்ஸ் டேட்டா எங்கே இருக்கும் அங்கே நமக்கு கர்சர் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபார்முலா, பேஸ்ட் வேல்யூஸ், பார்டர், டிரான்ஸ்போஸ், பேஸ்ட் லிங்க், பேஸ்ட் ஸ்பெஷல், பேஸ்ட் ஆஸ் ஹைப்பர் லிங்க் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது ஆஸ் பிக்சர். இதில் பாருங்கள் 3 ஆப்ஷன் இருக்குது. காப்பி ஆஸ் பிக்சர், பேஸ்ட் ஆஸ் பிக்சர், பேஸ்ட் பிக்சர் லிங்க் 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே இருக்கிற டேபிளை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து டேபிளாக இல்லை பிக்சராக பேஸ்ட் பண்ண போகிறேன்னும் போது இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ பிக்சரில் போயிட்டு பேஸ்ட் ஆஸ் பிக்சர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுங்க. கொடுத்தோன்னே பாருங்கள் உங்களுக்கு இது வந்து டேட்டாவாக இல்லை பிக்சராக இருக்குது.
தெரியுதுங்களா? உங்களுக்கு பிக்சராக இருந்தால் தான் இந்த மாதிரி பாயிண்ட் வரும். ஸோ டேபிளை நான் அப்படியே பிக்சராக கன்வெர்ட் பண்ண போகிறேன், ஒரு டேட்டாவை அப்படியே பிக்சராக கன்வெர்ட் பண்ண போகிறேன்னும் போது இந்த ஆப்ஷன் தேவைப்படும். நான் காப்பி பண்ணும் போதே பிக்சராக காப்பி பண்ண போகிறேன்னா சேம் காப்பி பிக்சர் கொடுத்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணும் போது வந்து நார்மல் பேஸ்ட்டே கொடுத்துக்கலாம். ஸோ பிக்சர் இந்த இடத்துல ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் நார்மலாக கண்ட்ரோல் V கொடுத்து தான் பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் எனக்கு பிக்சராக இருக்குது. காப்பி பண்ணும் போதே நீங்கள் பிக்சராகவும் காப்பி பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாக காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணும் போது பிக்சராக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம லிங்க் கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடம் வச்சுட்டு இப்போது பிக்சர்லேயே பேஸ்ட் பிக்சர் லிங்க் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பாருங்கள் எனக்கு லிங்க் மாதிரி வந்துச்சு. ஸோ இது ஒன்றும் இல்லை, நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேட்டா போகிறோம். ஸோ கர்சர் நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். சோர்ஸ் டேட்டா கிட்ட எனக்கு கர்சர் வந்து மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் லிங்காகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம், பிக்சராகவும் பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை காப்பி பண்ணும்போது பிக்சராக காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணும்போது நீங்கள் நார்மல் பேஸ்ட் கொடுத்தீங்கன்னாவே பிக்சராக பேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேஸ்ட் ஆஸ் பிக்சர். ஸோ இதுதான் பேஸ்ட் ஸ்பெஷல் இருக்கிற ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு? ஆல். எப்போவுமே வந்து ஆல் வந்து ஆனில் இருக்கணும். ஃபார்முலான்னும் போது ஒன்லி ஃபார்முலா மட்டும் நமக்கு பேஸ்ட் ஆகணும். வேல்யூன்னும் போது அதில் ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தாலும் நமக்கு வேல்யூஸ் மட்டும் பேஸ்ட் ஆகணும் போது இந்த ஆப்ஷன். அடுத்தது ஃபார்மேட், ஏதாவது ஃபார்மேட், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், இதில் நம்பருக்கு ஏதாவது ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருந்தால் அந்த ஃபார்மேட் மட்டும் பேஸ்ட் ஆகணும்னா ஃபார்மேட் ஆப்ஷன் கொடுக்கலாம். கமெண்ட் மட்டும் வேணும்னா கமெண்ட் ஆப்ஷன், ஏதாவது டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வேலிடேஷன் கொடுக்கலாம். சோர்ஸ் தீம், நமக்கு சோர்ஸ் டேட்டாவே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் போது ஆல் யூஸிங் சோர்ஸ் தீம். அடுத்தது எக்ஸப்ட் பார்டர்னும் போது டேபிள் வந்து பார்டர் இல்லாமல் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். காலம் வித்துன்னும் போது நம்ம சோர்ஸ் டேட்டா எவ்வளோ காலம் வித்தில் இருக்கோ அதே காலம் வித்தில் நம்ம நியூவாக பேஸ்ட் பண்ணுறதும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபார்முலா நம்பர் ஃபார்மேட்டில் ஃபார்முலா ப்ளஸ் ஏதாவது நம்பர் ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேல்யூஸ் மட்டும் வேணும், ஃபார்முலா வேண்டாம், வேல்யூஸும் நம்பர் ஃபார்மேட் மட்டும் வேணும்னா இந்த ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்த ஆப்ரேஷனில் நன் கொடுத்தீங்கன்னா எந்த ஆப்ரேஷனும் இல்லை. அதே ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளை, டிவைட் ஏதாவது வேணும், நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதை அந்த டேபிளோட ஆட் பண்ண போகிறோன்னா இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். அதே ஏதாவது பிளாங்க் செல் இருந்துச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணணும்னா ஸ்கிப் பிளாங்க்ஸ். டிரான்ஸ்போஸ்ன்றது டேபிள் வெர்டிகலாக இருந்துச்சுன்னா ஹரிசானலாக மாற்றிக்கலாம், ஹரிசானலாக இருந்துச்சுன்னா வெர்டிகலாக மாற்றிக்கலாம். அது ரோ காலம் வந்து மாற்றி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் லிங்க்னும் போது சோர்ஸ் டேட்டாவோட நம்ம லிங்க் கிரியேட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது சோர்ஸ் டேட்டாவில் சேஞ்ச் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நியூவாக பேஸ்ட் பண்ணதுலேயும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது இல்லாமல் பேஸ்ட் ஆஸ் ஹைப்பர் லிங்க்னு ஒன்று பார்த்தோம். ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணோன்னே அதில் நம்ம எங்கே கிளிக் பண்ணாலே அதனோட சோர்ஸ் டேட்டா கர்சர் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதே மாதிரி டேபிளை வந்து பிக்சராக நம்ம எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து பேஸ்ட் ஸ்பெஷலில் இருக்கிற ஆப்ஷன். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் இருக்குது. அதாவது நான் சொல்லியிருக்கேன் பேஸ்ட்னா கண்ட்ரோல் V, பேஸ்ட் ஸ்பெஷல்னா கண்ட்ரோல் Alt V. அதில் உள்ள இருக்க ஆப்ஷனுக்கும் நமக்கு வந்து ஷார்ட்கட் இருக்குது. ஸோ எப்படின்னா, ஸோ பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுத்துட்றேன். ஸோ கண்ட்ரோல் Alt V கொடுத்தீங்கன்னா இந்த பார் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எனக்கு ஃபார்முலாஸ் வேணும்னா F கொடுத்தீங்கன்னா, நீங்கள் F பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் இதுக்கு வந்துருச்சு. இல்லை வேல்யூஸ் அப்படின்னா V, ஃபார்மேட் அப்படின்னா T. ஓகேங்களா? ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கீழேயும் அண்டர்லைன் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? அப்போ சிக்கு கீழே அண்டர்லைன், எண்ணுக்கு கீழே அண்டர்லைன், எங்கெல்லாம் அண்டர்லைன் இருக்கோ அதுதான் அதனோட ஷார்ட்கட். இப்போ கமெண்ட்ஸுக்கு C, வேலிடேஷனுக்கு N, அடுத்தது தீம்க்கு H, எக்ஸப்ட் பார்டருக்கு X, காலம் வித்துக்கு W, ஃபார்முலா நம்பர் ஃபார்மேட்டுக்கு R, வேல்யூஸ் அண்ட் நம்பர் ஃபார்மேட்டுக்கு U. ஓகேங்களா? ஸோ அதே ஆப்ரேஷனில் ஆடுக்கு நன்னுக்கு வந்து O, ஆடுக்கு D, சப்ட்ராக்ட் S, மல்டிப்ளைக்கு M, டிவைடுக்கு I, ஸ்கிப் பிளாங்க்ஸ்னா B, டிரான்ஸ்போஸ்னா E. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் ஒன் பை ஒன்னா நமக்கு ஷார்ட்கட் இருக்குது. ஓகேங்களா? அதே இங்கே பேஸ்ட் லிங்க்னா என்னது? N, பேஸ்ட் லிங்க்னா N, ஹைப்பர் லிங்க்னா H, ஆஸ் பிக்சர் அப்படின்னா A. இது மாதிரி நீங்கள் வந்து கண்ட்ரோல் Alt V கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னா ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல் Alt V கொடுத்தா
கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்தா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் வெறும்னே வி டி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்து இந்த பார் ஓப்பன் ஆகிட்டு அப்புறமா டி வேணும்னா டி அந்த மாதிரி எது கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற ஆப்ஷன் ஒர்க் ஆகும். இதனோட ஷார்ட்கட் கீஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேஸ்ட் ஸ்பெஷல். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் நம்ம பேஸ்ட் ஸ்பெஷல்னா என்னன்னு பார்த்தோம், அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக ஆப்ஷன் கொடுத்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.